கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழகத்தில் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு மிக மந்தமாக இருக்கிறது. தமிழகத்திலேயே குறைந்தளவாக மத்திய சென்னையில் வெறும் 41.47% வாக்குகள் தான் பதிவாகியிருக்கின்றன. தென் சென்னையில் 42.10 வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. வட சென்னையில் 44.84% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருக்கின்றன. தமிழகத்தில் தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. சென்னையினுடைய 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மிக மந்தமாக இருக்கிறது. இதேபோல திருவள்ளூரில் 49.82%, காஞ்சிபுரத்தில் 49.94% என சென்னைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. இதேபோல மதுரை, நெல்லை போன்ற பெருநகரங்களிலும் வாக்குப்பதிவு மந்தமாக உள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் 45.96 விழுக்காடு வாக்கும், மதுரையில் 47.38% வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றன. திருவள்ளூரில் 49.82% வாக்கு பதிவாகியிருக்கிறது. சென்னையினுடைய 3 தொகுதிகள் மட்டுமல்ல, சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. வடசென்னையிலும் கூட 44.84% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன. ஆக மொத்தம் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. இது தவிர்த்த 31 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மிக மந்தமாக இருக்கிறது. அதில் சென்னையில் மிகவும் மந்தமாக 3 தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருக்கிறது. தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை இந்த 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு மிக மந்தம். இதேபோல திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னையின் அண்டையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் தொகுதிகளிலும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. அதேபோல மதுரை, நெல்லை போன்ற பெருநகரங்களிலும் வாக்குப்பதிவு மந்தமாகவே இருக்கிறது. அந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய 39 தொகுதிகளில் 31 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் நகரமயமாக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. இந்த 8 தொகுதிகளிலும் பெருநகரமாக இருக்கக்கூடிய 100 விழுக்காடு நகரமயமாக இருக்கக்கூடிய சென்னையின் 3 தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு மிக மந்தமாக இருக்கிறது. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை 3லும் வாக்குப்பதிவு மிக மந்தமாகவும், அதே நேரத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூரில் மந்தமாகவும், இதேபோல நெல்லை, மதுரை போன்ற நகர்ப்பகுதிகளிலும் வாக்குப்பதிவு மந்தமாக இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இது தவிர்த்த 31 தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை இது தவிர்த்து திருவள்ளூரில் 49.82% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 50% குறைவாக இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற 31 தொகுதிகளை பொறுத்தவரையில் 50% தாண்டி வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது என்று சொன்னால், இந்த 8 தொகுதிகளில் 50% குறைவாகத்தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தற்பொழுது 5 மணி கடந்து வாக்குப்பதிவாகி கொண்டிருக்கிறது. 6 மணி வரை தான் வாக்குப்பதிவு செய்வதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் சுமார் 55 நிமிடங்கள் தான் வாக்குகளை பதிவு செய்வதற்கான அவகாசம் இருக்கிறது. இந்த 55 நிமிடங்களில் எவ்வளவு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன? செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.